அண்மைச் செய்தி பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேக தலைவர் விஜய்க்கு தாவேக தலைவர் விஜய்க்கு 10ஆம் தேதி மாலை 6 மணி வரை ஆளுநர் அவகாசம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரும்பான்மைக்கு தேவையான 118 பேரின் ஆதரவு இருந்தால் மட்டுமே அழைப்பு விடுக்க முடியும் என்று ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வரும் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியோடு சேர்த்து தாவேகாவுக்கு 112 பேரின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் ஆளுநர் அவகாசம் வழங்கியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியோடு சேர்த்து தாவேகாவுக்கு 112 பேரின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் ஆளுநர் வரும் 10ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், கூடுதல் விவரம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. தேர்தல் நிறைவடைந்தாலும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் தற்பொழுது நிலவி வருவதால் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியுடன் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது. 108 இடங்களை பிடித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இருந்த போதிலும் ஆட்சி அமைக்க தேவைப்படுவது 118 சட்டமன்ற தொகுதிகளை வென்றிருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி என்ற வகையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 5 தொகுதியில் வெற்றி பெற்று அந்த 108ம் 5ஐயும் கூட்டினால் கூட 113 இடங்கள் மட்டுமே வருகிறது. இதனை எடுத்துக்கொண்டு கடந்த நேற்றுக்கு முன்தினம் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் சென்று தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். ஆனால் அதன் பிறகாக ஆளுநர் எந்த விதமான முடிவும் அறிவிக்காமல் இருந்தார். இந்த சூழலில் தொடர்ச்சியாக அனைத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் சமூக வலைதளங்கள் மூலமாக ஏன் ஆளுநர் ஆட்சி அமைக்க இன்னமும் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பல கேள்விகளை எழுப்பி இருந்த நிலையில் நேற்று ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியே இருந்தது. அதில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை தான் அழைத்து பெரும்பான்மை கடித, அதாவது 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை கடிதத்தை கொடுத்தால் நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருக்கிறேன் என்று தாவேகா தலைவர் விஜயிடம் கூறியதாக அந்த அறிக்கை என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே இருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. அது மிக முக்கியமாக என்னவென்றால் 10ஆம் தேதி மாலை 6 மணி வரை தமிழக வெற்றி கழகத்திற்கான நேரம். அதற்குள்ளாக 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதம் கொடுத்தால் உடனடியாக தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவருக்கான பதவி பிரமாணத்தை செய்து வைக்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் 6 மணியை கடந்தோ அல்லது அன்று இரவோ மறுநாள் 11ஆம் தேதி வரை 16ஆம் தேதி ஆளுநருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இருக்கும் என்று கூறப்படுகிறது. என்றால் மிக முக்கியமாக 16ஆம் தேதி என்பது அடுத்த யார் ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழும். என்றால் அது மிக முக்கியமானது என்னவென்றால் 11ஆம் தேதி தாவேகாவை விட அதிக தொகுதிகளில் வென்ற கட்சி யார் என்று பார்ப்பார்கள். அவர்களை அழைத்து உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் என்று ஆளுநர் உத்தரவிடுவார். அவ்வாறு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அந்த வாய்ப்பு என்பது வரும். அவர்களும் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்று 2-3 நாட்கள் கழித்து கூறிவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக அதிமுக, அதற்கு அடுத்தபடியாக 5 தொகுதி, அதுக்கு அடுத்தபடியாக 1 தொகுதி என வென்றவர்கள் அனைவருக்குமான அந்த வாய்ப்பு என்பது ஆளுநர் வழங்குவார். அதன் பிறகு யாருக்கும் வாய்ப்பு அமையாவிட்டால் ஆளுநருடைய ஆட்சி என்பார்கள். அது தொடரும். ஆளுநர் இன்று 12ஆம் வகுப்புடைய தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு ஆளுநர் தான் உத்தரவிட்டிருக்கிறார். புதிய ஆட்சி அமையும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வருவார், அதுவரை காத்திருந்து வெளியிடலாம் என அரசு இயந்திரம் காத்திருந்த நேரத்தில் ஆளுநர் உள்ளே நுழைந்து உடனடியாக அந்த தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும், மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்று ஆளுநர் அந்த அரசு இயந்திரத்தை இயக்குவதற்கான அந்த வேலைகளை துவங்கிவிட்டார். அரசு இயந்திரம் தற்பொழுது ஆளுநருடைய உத்தரவின் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை காலை முதலே உருவாகி இருக்கிறது. ஆளுநர் செயல்பட துவங்கி இருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 10ஆம் தேதி மாலை 6 மணி வரை தமிழக வெற்றி கழகத்துக்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக ஒவ்வொரு கட்சிக்கான அந்த வாய்ப்புகள், பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளே என்பது மாறி மாறி வர இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்குள்ளாக தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை தான் யாருக்கும் வாக்களிக்க போவதில்லை, அதாவது ஃப்ளோ டெஸ்ட் என்று வந்தால் சட்டப்பேரவையில் தான் யாருக்கும் பாஜக ஆதரவு அளிக்காது என்று குறிப்பாக கூறியிருக்கிறார். ஆகவே பாஜக யாருக்கும் ஆதரவு அளிக்காது என்று பார்க்கும் பொழுது தாவேகாவிற்கும் ஆதரவு அல்ல, ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணியாக வந்தாலும் ஆதரவு இல்லை என்பதை சூசகமாகவே தெரிவித்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். பாஜக யாருக்கும் ஆதரவு அளிக்காது என்று. ஆகவே ஃப்ளோ டெஸ்டில் 234 ஒரு ஓட்டு என்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது, யாருக்கும் ஆதரவு இல்லை என்று.
ஆகவே 234 ஒன்று கழிந்தால் 233 தொகுதிகளில் தான் தற்பொழுது இந்த போட்டி என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழலும் அமைந்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசியல் என்பது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் அதனுடைய வீரியம் மட்டும் கூடிக்கொண்டே இருக்கிறதா தவிர வீரியம் ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாத அளவுக்கு பரபரப்பு என்பது கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறி இருக்கிறது. நித்யானந்தன், தகவலுக்கு நன்றி.